ரோஸ் மில்க் வந்து சம்மரில் நிறைய நம்ம குடிப்போம்ல. ஸோ ஈஸியாக வந்து பால் வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சிட்டு இதை வடிகட்டி பால் எடுத்துக்கிட்டு இந்த அதாவது ரோஸ் சர்பத் எல்லா கடையிலையும் இருக்கும். இந்த சர்பத் வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்பூன் கணக்கு. இப்போ நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அது நமக்கு கணக்கு தெரியும். ஸோ அதுபடி 5 ஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாம். இதில் இது போல் நம்ம ஒரு 5 ஸ்பூன் வந்து இதில் ஊற்றணும். இப்படி ஊற்றணும், ஓகேவா? இப்படி ஒரு 5 ஸ்பூன் ஊற்றி இப்படி நல்லா நம்ம கலக்கணும்னா போதும். ஏன்னா இதில் எந்த அளவுக்கு தேவையோ அது நமக்கு தெரியும். ஸோ பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்படி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து இந்த ரோஸ் மில்க் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லாவே கலராக இருக்குது, தெரியுதா? ஸோ வீட்லேயே நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு.